4வது அத்தியாயமாகிய சதாசிவலிங்கம் 1732 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஆகின்ற சக்தியினுள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியினுள்ளே கதிரெழ, ஆகின்ற சக்தியினுள்ளே அமர்ந்த பின், ஆகின்ற சக்தியுள திசை 10. இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம் பத்தி இந்த பாடல்ல ரொம்ப அருமையா நமக்கு சொல்ல வராரு. அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, ஊறுகாய் அப்படின்றதுக்கு முக்காலமும் உண்டும்பாங்க. ஊறுகின்ற காய், ஊறன காய், ஊறும் காய் அப்படின்ற மாதிரி ஆகின்ற அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு ஆகுதல் அப்படின்னாக்கா மாறுதல், நடத்தல் அல்லது உருவாதல், நிகழ்கால சொல்லுது. இது மாறுகிறது, நிகழ்கிறது அப்படின்னு சொல்லும் போது புதிய மாற்றமா ஆகின்றது அப்படின்ற மாற்றமாக சொல்லும் போது இந்த ஆகின்ற அப்படின்ற வார்த்தை பயன்படுறதா நான் உணர்றேன். நான் இந்த ஆகின்ற சக்தியின் அப்படின்ற ஆகின்றன்னு சொல்லி அடுத்து சக்தி ரொம்ப சொல்றாருங்க. நம்ம கான்செப்ட்ல சிவம்னா அமைதியா இருக்கிறது, அதாவது மூமெண்ட் இல்லாம இருக்கிறது, ஸ்டில்னஸ் தான் இருக்கிறது. சக்தினா மூமெண்ட் வந்துடுறது. அப்போ ஆற்றல் இங்க நமக்கு சக்தி அப்படின்னா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த கலைகள் அப்படின்னு சொல்லும்போது கலைநிலை ஆன்மீகத்துல 16 கலைகள் இருக்கின்றன. பரிமாற்றங்கள்ல ஆன்மீக நிலைகள்ல 16. ஒரு சிறந்த அறிவுள்ள மனிதனா வாழணும் அப்படின்னாக்கா 64 கலைகள் வருது. தமிழ் சொற்கள் இதுல நமக்கு சொல்லும் போது 64 கலைகள் வருது நமக்கு. இந்த 16 கலைகள் ஏன்னா முதல் வரியில சொல்றாரு கலை நிலை அப்படின்றாருங்க. எல்லாத்திலுமே ஆகின்ற அப்படிங்கும் போது அப்படியே லைட்டா நகர்ந்ததுன்னா ஒரு பாட்டு கூட ஒண்ணு வரும். அகிலமெல்லாம் நீ அசைந்தால் உலகமே அசையும், உலகமே அடங்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன விஷயம். அந்த நான் இன்ஜினியரிங்ல போகும்போது அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த ஃபேனுடைய டார்க், இனிஷியல் டார்க் எப்படி உருவாகுது? அந்த ஃபேன் நிக்குது, நம்ம சுவிட்சை ஆன் பண்றோம், அந்த இனிஷியல் டார்க் அப்படி சுத்த ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதுதான் தேவை. அந்த இனிஷியலா அதுதான் அந்த சக்தியினுடைய பிறப்பிடம். அதுதான் அடுத்த வரையில சொல்றாரு. அது எப்படி இருக்கும்னாக்கா கதிரத சூரியனை காலையில நம்ம சூரிய உதயம் பார்த்தா தெரியும், அப்படியே மைல்டா அந்த மாதிரி சக்தி வெளிப்படணும். அப்போ 3வதா போறாரு அமர்ந்த பின். அதாவது இத்தனை கலைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு அறிஞ்சிருக்கணும். அத எழும்ப ஆரம்பிக்கணும். எப்ப? அமர்ந்த பின். அமர்ந்த பின்னா இடத்துக்கிடம் மாறும். அது நம்ம ஒரு கோயில்ல அமர்றதுதான் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஆன்மீகமாக அமரணும், தியானத்துல அமரணும். அப்ப நம்ம சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சக்தி திசை 10 அப்படின்றத உணர முடியும். ஒரு சின்ன கதையில வரும் பின்னாடி. ஒரு களிமண் இருக்குது. களிமண்ணை உழவன் அந்த சக்கரத்தை சுத்தி பானையா செய்யறான். அந்த பானையாக செஞ்ச உடனே அதுக்கு 10 திசை வந்துருது. திருப்பி அந்த அமுக்குனான 10 திசை போயிடும். இதுதான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தினுடைய மெயின் கான்செப்ட். நமக்கு இந்த 1532 நமக்கு எதான் நமக்கு அதிகமா சொல்ல வராரு அப்படின்னாவே இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவுபூர்வமா இருக்கின்ற அந்த பரம்பொருள் வடிவம் பிரபஞ்ச உற்பத்தி தத்துவத்தை தான் சொல்லுதுன்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப லக்கி. ஏன்னா ஒரு பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகின்றது அப்படின்றத தலைப்புல அந்த பாடல் நமக்கு விவரிக்க வராரு. அந்த ஆகின்ற சக்தியின் உள்ளே அப்படின்னாக்கா அசையாத சிவன் இருக்குது இல்லைங்களா? உலக இயக்கத்துக்காக அப்படியே உருவாகின்ற பராசக்தி. அது அப்படியே மைனூட்டா உணரணும். அதை அப்படின்னாதான் அதை உணர முடியும். அப்போ உலகத்தை இயக்குவதற்கு நிறைய, அதாவது இறைநிலையிலேருந்து பார்க்கும்போது 5 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அது அவங்களுடைய கலைநிலையில வருது. இப்ப நம்ம மனிதர்களா இருக்கிறோம். மனிதர்கள் இருந்து நாம தெய்வ நிலைக்கு போனோம்னா 16 கலைகள் இருக்குங்க. அது ஆன்மீக கலைகள் 16 அப்படின்னு வருது. அந்த சக்தி அப்படியே ஒளிர்கின்ற பேரொளி, அந்த அருட்சுடர் அப்படியே எதிர மாறி நமக்கு ஒரு உணர்வு வரும்போது, அந்த சிந்தனையில உட்காரும் போது அந்த சக்திநாத வடிவ சிவம் ஒன்றாக பொருந்தும். அந்த பொருந்தும் போதுதான் அது அந்த சக்தியினுடைய ஆதிக்கம் நமக்கு வர ஆரம்பிக்கும் போதுதான்
அண்ட சராசரங்களும் 10 திசைகளும் தோண்டி அடங்கும். எப்படி ஒரு உழவன் வந்து மண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பானையை உருவாக்குறான். பானை உருவாக்குன உடனே அதுக்கு உள்ள வெளியில 5 திசைகள் 10 திசைகள் எல்லாம் கிரியேட் ஆயிடுது. திருப்பி இந்த பானையை ஒடுக்கினானா ஒடுங்கிடும். இவ்வாறாக இந்த பிரபஞ்ச உருவாக்க காஸ்மிக் எவல்யூஷன் நுட்பத்தை அந்த பாடல் நமக்கு சொல்றாரு. அறிவு மாத்திரம் சிவன்ட்ட இருக்குது, அசையாம இருக்குது. அதை வந்து செயல் வடிவமா மாத்துறது சக்தி. அப்ப செயலோட மாத்தும் போது பிரபஞ்ச இயக்கம் தொடங்குது. பிரளயம் வருதுன்றாங்க இல்லைங்களா, அப்ப ஒடுக்கிறாரு அத. அந்த சக்தியின் உள்ளதான் உலகத்தை நடத்துவதற்கான 5 கலைகள். இறைவனுக்கான கலைகள் 5 பஞ்ச தொழில்கள், 5 தொழில்கள் அங்க வருது நமக்கு. இப்ப கதிரத அப்படின்றதுதான் சிவசக்தியினுடைய ஐக்கியம். சக்தி வந்து அப்படியே கிளம்புது இல்லைங்களா, அப்படியே அந்த ஒளியினுடைய உள்ள சத்தம் ஒளியும் சிவமுமா ஒன்றா இணையறாங்க. இணைஞ்சு சக்தி இல்லைன்னா சக்தியின்றி சிவம் இல்லை அப்படின்றதான் அத்வைத நிலை. ஒடுங்கும், அப்படியே நகரும் போது பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் நமக்கு கிடைக்கும். அந்த 10 திசை நம்மளால உணர முடியும், அந்த பேரொளியை உணர முடியும். இப்படியாக சுருக்கமா என்ன சொல்லலாம்னாக்கா, காணும் திசைகளும் உலக பொருட்களும் பிரபஞ்ச இயக்கங்களும் தனித்தனியாக இயங்குபவை அல்ல. எல்லாம் ஒட்டுமொத்தமான இறைவனுடைய செயல் வடிவம் தான். ஆகின்ற சக்திக்குள்ளே, ஏன்னா அந்த நம்ம அர்த்தநாரிய வந்திருக்காரு, ஆகின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த கைலாய மலையில வந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கூடியிருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு அகந்த தலையேறிச்சு. நாம இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இயங்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்துச்சு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் இருக்குது, எல்லா திசைகளும் குழம்பி போயிடும், நம்ம ஆற்றல் தான் பிரபஞ்சத்துல நிலைச்சி இருக்குது அப்படின்னு அந்த கீழே இருக்கிற குட்டி கடவுள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்ப இவர்களுடைய இக்னோரன்ஸை வந்து நம்ம வந்து நீக்கணும். அறியாமையால பேசிட்டு இருக்காங்க. பிரபஞ்ச சக்தியினுடைய உண்மையான இயக்க சக்தி வந்து அப்படின்னு நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு என்ன பண்றாருன்னா, உலகத்தை வந்து தன் ஆற்றலால தன்னுள்ள ஒடுக்குறாரு. அப்ப ஒடுக்கும் போதுதான் அசைவற்று இருக்கின்றார், ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்றார். உடனே அண்ட சராசரங்கள்லாம் அப்படியே இருளாயிடுது. சூரியன் சந்திரன் எல்லாம் அப்படியே மயங்கிடுது. படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே சபிச்சு நிக்குது. அப்ப திசைக்காவலர்கள் குட்டி கடவுள என்ன நினைச்சாங்க, என்ன செய்யறதுன்னு முழிக்கிறாங்க. விண்வெளியில கோள்களும் நட்சத்திரங்களும் எங்க போறதுன்னு தெரியல, தடம் தெரியாம சுற்றுறேன். அப்பதான் தேவர்களுக்கும் திசைபாலர்களுக்கும் ஒரு புரிதல் வந்தது. நாம வெறும் கருவிகள், நம்மளை இயக்குகின்ற ஆகின்ற சக்தி, அதான் ஆற்றல். ஆகின்ற சக்தி அன்னை பராசக்தி அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்குது. அப்படியே உடனே இவங்களாம் இறைவனை சிவபெருமானை நோக்கி மீண்டும் இயக்கத்தை தந்தருளுங்கள், அன்னை அருள் இல்லாமல் எங்களால் ஒரு அணுவும் அசைய முடியாது அப்படின்னு சரணடைகிறாங்க. இப்படி தியானம் கலைந்த சிவபெருமானுடைய திருக்கண்ணில் இருந்துதான் பேரொளி பிறந்தது. அதுவே அன்னை பராசக்தியாக உருவெடுத்தது அப்படின்னு நமக்கு இங்க ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை அப்படின்றதுக்கு பொருள் எழுதலாம். அன்னை சக்திகிட்ட இருந்து 5 கலைகள் ஒளிர தொடங்குகின்றன. அடுத்ததாக பேரொளி பிழம்பு அப்படியே சிவபெருமானுடைய நாத வடிவமா அங்க வந்து அமர்ந்த உடனே இரண்டும் பிரிக்க முடியாதபடி ஒன்றிணைக்கின்றன. உடலும் உயிரும் போல, சொல்லும் பொருளும் போல அவர்கள் ஐக்கியமாகி இந்த உலகத்தை உருவாக்குகின்றார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப அடிப்படையான கான்செப்ட். இந்த விஸ்வரூபா, அன்னையின் விஸ்வரூபம் தான் வந்து 10 திசையும் கொண்டு வர்றது. மறைஞ்சு போயிருந்த 10 திசையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு மேற்கு அப்படின்னு வரிசையா தோன்றி தம் இடங்களை ஆகின்றன. இதெல்லாம் கடைசி வரி. ஆகின்ற சக்தியினுள் அதிசை 10 அப்படின்னு நமக்கு முடிக்கின்றாரு. இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கலாம்னாக்கா, எப்படி இந்த பிரமாண்ட உலகம் 10 திசைகள் விண்வெளி தனித்து இயங்கல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, களிமண் குடமும் திசைகளும். ஒரு ஊர்ல ஆன்மீக ஞானி இருந்தாரு. அவர் தர்க்கவாதி, எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு, வாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன திருமந்திரத்துல வந்து 10 திசைகளும் அடக்கன்றாரு, நாம தான் உலகத்தை ஃபுல்லா பாக்குறோம்ல, பெரிய விண்வெளி பல திசைகள் இப்படிலாம் இருக்குல்ல, இது எப்படி சக்திக்குள்ள அடக்க முடியும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்ப ஞானி வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு,
பக்கத்துல இருக்கிற ஒரு மண்பானை செய்யற குழவன் வீட்டுக்கு வாங்க போலான்னு கூட்டிட்டு போனார். அங்க குழவன் என்ன பண்றான், ஒரு பெரிய களிமண் குண்டத்தை எடுக்கிறான், சக்கரத்துல வைக்கிறான், சக்கரத்தை வேகமா சுத்துறான், அவனுடைய கைகை அப்படியே நவுத்துறான், களிமண்ணுக்குள்ள வச்சு அழுத்துறான். அப்ப மேல தூக்குறாரு. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு அழகான பானை வந்துருது. அப்ப தர்க்கவாதி நானே தர்க்கவாதியை பார்த்து கேட்டாரு, எப்பா இந்த சக்கரத்துல இருக்கிறது என்ன, குடத்தை பாரு, இந்த குடத்துக்கு என்ன இருக்கு, வெளிப்பகுதி இருக்கா, பின்பகுதி இருக்கா, உள்பகுதி இருக்கா, வெளிப்பகுதி இருக்கா, இதுதான் 10 திசைகள் உருவாகிட்டா. ஆமா சாமி என்றான். அப்ப குடம் வடிவம் பெற்றவுடன் அந்த திசைகளும் பாகங்களும் வந்து விட்டன. இப்பதான் நானே தொடர்றாரு. சரி, இந்த குடத்தினுடைய கிழக்கு மேற்கு அத்தனை வடிவமும் சில நிமிடங்களுக்கு முன்னே எங்க இருந்துச்சு? அப்ப யோசிக்கிறான் தர்க்கவாதி. களிமண் வணைவதற்கு முன்பு அந்த ஒட்டுமொத்த களிமண்குள்ளே மறைந்து இருக்கின்றது அப்படின்றத அப்பதான் சொல்றாங்க. அப்ப குழவனின் கைவண்ணத்தால் களிமண் வடிவம் பெறுவது போல அதற்குள் திசைகளும் வடிவங்களும் வெளிவருவது போல அவை அனைத்தும் முதலிலே அந்த மண்ணுக்குள்ளே தான் அடங்கி இருக்கின்றன. இப்ப இந்த குழவன் எண்ணம், திறமை, இதுதான் சிவபெருமான். சிவபெருமான் யாருன்னா இந்த இடத்துல மண்பானை செய்யக்கூடிய ஒரு குழவன். அவனுடைய எண்ணமும் திறமையும் தான் அந்த மனிதர்களையும் உயிரினங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அவன் ஆக்குகின்றான். களிமண்ணும் சுழலும் சக்கரமும் தான் ஆகின்ற சக்தி. இங்க நம்ம இந்த பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா அந்த குழவன் யூஸ் பண்ற களிமண்ணும் அது சுத்துகின்ற சக்கரம் தான் ஆகின்ற சக்தி. அப்போ உலகை உருவாக்கக்கூடிய கலைகள் அப்படின்னு நிறைய மறைஞ்சி இருக்கின்றன. செயல்பட தொடங்கும் போது சக்கரமும் வேணும், கையும் வேணும். அப்பதான் குடம் அந்த பானை பிறக்கும். பானை பிறந்துச்சுன்னா 10 திசையும் கிடைக்கும். இவ்வாறாக நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு எப்படி பாடலை டே டு லைஃப்ல நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அகந்தியை நீக்கி சமர்ப்பண உணர்வு, ஈகோ டிசோல்யூஷன் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, எனர்ஜியை சேனலைஸ் பண்றது, அப்புறம் நேர்மறை ஆற்றல் அட்ராக்ட் பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, நமக்குள்ள இருக்கின்ற சிவசக்தி சமய நிலையை உருவாக்குறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாக்கா இந்த பாடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல வர்றதா இருக்கும். அந்த 16 கலைகள் 64 கலைகளை பத்தி மீது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசலாம்னு நினைக்கிறேன். தளத்தை கௌரி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமையா, மிக்க நன்றி. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1732வது திருமந்திரம். திசைமுகமானவள் தேவி. திருமந்திரம். ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிர் எழ, ஆகின்ற சக்தியின் உள்ள அமர்ந்த பின் ஆகின்ற சக்தி உள் அத்திசை 10. அருமையான திருமந்திரம். அனைத்தையும் உண்டாக்கும் ஆற்றலாக ஆகின்ற சக்தியிடம் இருந்து கலைகள் எல்லாம் தோன்றும். சக்தியிடம் இருந்தே சூரிய சந்திர ஒளி கிரணங்கள் தோன்றுகின்றன. கதிர் எழ, இச்சக்தியோடு சிவன் சேர்கிற போது உள்ளே அமர்ந்த பின் 10 திசைகளிலும் பொருந்தி சக்தி ஒளி வடிவாய் திகழும். திசை 10வது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, மேல், கீழ் என திசைகள் 10. கழக வெளியீட்டில் திருவருட் சக்தியினுள் விடுவித்தல் முதலிய 5 கலைகளும் உண்டாம். அச்சக்தியின் அருளால் ஞாயிற்றின் கதிர்கள் உண்டாம். அச்சக்தியினுள் சிவன் அமர்ந்து அருளிய பின் அத்திருவருள் 10 புலமும் நிறைந்து இயக்கி அருள்வன். ஆகின்ற என்பதன் பொருள் எல்லாம் உண்டாக்குகின்ற. கலை சந்திரன், கதிர் சூரியன், அத்திசை 10, 10 திக்குகளை கொண்ட
உலகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள், அன்பர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்ல நாளில் பணிவன்போடு வணக்கத்தை தெரிவித்து மந்திரத்திற்குள் செல்வோம். ஐயா அரிமா அழகேசன் ஐயா அவர்கள் இப்பெல்லாம் சாதாரணமா விளக்கம் சொல்றதில்ல, ஒரு குட்டி கதையோட கதை சொல்லி கதை கேட்டு நாம வளர்ந்துருக்கிறதுனால கதை சொல்லியாவது இந்த மந்திரத்தினுடைய உட்பொருளை விளங்க வைக்கலாமா அப்படின்னு அவர்கள் எடுக்கின்ற முயற்சி ரொம்ப அற்புதமானது. விளக்கங்களும் அற்புதம். அதே மாதிரி இந்தியா கௌரியமா ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி கழக வெளியீட்டில் இருந்தும் அவங்களுடைய கருத்துக்களையும் அழகா பதிவிட்டு வர்றாங்க. மேலும் தெளிவான விளக்கத்தையும் திருத்திகாமா அந்த உண்மை பொருள் விளக்கத்தை, மெய்ப்பொருள் விளக்கத்தை தனது சிந்தனையில இருந்து பல்வேறு அறிஞர் பெருமக்கள் கொடுத்த அந்த கருத்துக்களை தொகுத்து பகுத்து பார்த்து பல்வேறு நூல்கள்லையும் ஆராய்ச்சி செய்து அவங்க கொடுக்கிற விளக்கங்கள் ஒரு தெளிவையும் மனதுக்கு ஒரு நிறைவையும் கொடுக்குது. தருணத்துல உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மேலும் கௌரியமா ஆங்கிலத்துல சொல்லும் போது அந்த வார்த்தைகள் மிக சரியான பொருளை நமக்கு விலகாம கூட்டி செல்லுது. எப்பவுமே அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பொருள் மாறிடக்கூடாது, ரொம்ப கவனம் எடுத்துதான் செய்வாங்க. அதனால அந்த டிரான்ஸ்லேஷனை கேட்கும் போதும் ஓ நம்ம சொல்ற கருத்து சரிதானா அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிதலுக்கு அது உதவியாக இருக்குது. அம்மா அவர்களுடைய தொண்டோ மேலும் அவர்களுடைய அந்த அனுபவ பகிர்வும் நமக்கு கேட்கும் போது இனிமையிலிருந்து இந்த அதிகாலை வேளையில உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய மந்திரத்திற்குள் செல்வோம். ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை 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 ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரியல ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரியல ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியுள் ஆகின்ற சக்தியுள் அத்திசை பத்தே ஆகின்ற சக்தியுள் அத்திசை பத்தே ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரல ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்தபின் ஆகின்ற சக்தி உள்ளத்திசை பத்தே. அன்பானவர்களே, சக்தியின் 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 என்று சொல்லி சக்தி உள் என்று முடிக்கிறார். சக்தியுள் என்று சொல்லும் போது எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த மகா சக்தி, ஆதி பராசக்தி, அந்த பரத்திலிருந்து அந்த சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. சுத்தவெளி என்று சொல்றோம். அந்த சதாசிவ நிலையில தான் இந்த அடக்கம் பெற்றிருந்தது இந்த சக்தி. சக்தி வேறல்ல, அந்த சதாசிவ நிலை என்பது வேறல்ல. அந்த சதாசிவ நிலைக்குள்ள அடங்கி இருந்த அந்த சக்தி தான் பல்வேறு கலைநிலைகளாக இருக்கிறது. கலை என்று சொல்லும் போது இப்போ ஒரு நேரத்தை பிரிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாளிகை வினாளிகை அப்படின்னு சொல்லும்போது கலை என்ற ஒரு வார்த்தை ரொம்ப நுட்பமான அந்த பிரிவு. அப்ப அந்த கலை நிலையில இருக்குன்னா துகள்களாக இருக்குது. அந்த சக்திக்குள்ள பல்வேறு துகள்கள் இருக்குது.
அந்த துகள்களுடைய தொகுப்பு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விண்ணாக இருக்கக்கூடிய அந்த சக்தி. சக்தி என்றாலே அந்த ஒரு துண்ணிய துகள்களுடைய ஒரு தொகுப்பு நிலை. அது எங்க இருந்தது? வெளிக்குள்ளதான் இருந்தது, அந்த சதாசிவ நிலைக்குள்ளதான் இருந்தது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை. அப்ப அந்த நிலை அதுதான் அனைத்துமாகி வந்திருக்கும் போது பல்வேறு தோற்றங்களாக நிகழ்ச்சிகளாக வந்திருக்குன்னா அந்த நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய அந்த கலைதான் அனைத்துக்கும் காரணமாக இருந்தது. கலை நிகழ்ச்சி என்று சொல்றோம் இல்லையா? கலையே நிகழ்ச்சியாக வருது. அந்த நுண்ணிய துகளுடைய தொகுப்பே நிகழ்ச்சியாக இருக்கிறது. பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம். நாடகத்துல பல கலைஞர் கூடி ஒன்று கூடி அந்த நிகழ்ச்சியை நடத்துறது மாதிரி பல கலைகள், அந்த துகள்கள் ஒன்று கூடிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வருகிறது. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது அத்தனையுமே நிகழ்ச்சி என்பதை கொண்டு கொள்ளும். பொருளல்லவற்றை பொருளுண்டனும் மருளானா மானா பிறப்பு என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை பொருள் அல்ல, எல்லாமே ஒரு நிகழ்ச்சி. பஞ்சபூதங்களும் கூடி இயங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எப்படி எல்லாரும் பிரிஞ்சு போறாங்களோ, நடிகர்களும் பார்வையாளர்கள் எல்லாரும், அதுபோல இந்த உடலாக இருக்கின்ற அந்த பருவுடல இருக்கக்கூடிய பஞ்சபூத காட்சி கொஞ்ச காலத்துல என்ன ஆகும்? நெருப்புல போட்டா கரைஞ்சிடும். அதே மாதிரி அந்த சாம்பலை தண்ணியில போட்டாலும் கரைஞ்சு போயிடும். அப்ப இப்ப இருப்பாக இருக்கிறது எங்க போச்சு? தோற்ற பொருளாக எங்க போச்சு? சில திடப்பொருள்களை தண்ணீர்ல போட்டா கரையும். சில மெட்டல்ஸை அந்த நீரை, அதாவது எதா இருந்தாலும் கரைக்கக்கூடிய அந்த திராவகத்துல அந்த ஆசிட்ல போட்டா கரைஞ்சிடும். இது மாதிரி ஒண்ணு ஒரு மாதிரி தரமாறி போகுது. அப்ப ஒன்றே ஒன்று கரைக்கக்கூடிய அளவுல எரித்து அதை சாம்பலாக்கக்கூடிய வகையில அந்த சக்திகள்லாம் எங்கே இருந்தது? எல்லாமே அந்த சக்தி நிலை என்பது உள்ளடங்கி இருந்த நிலை. இதுக்குள்ள அந்த சதாசிவத்துக்குள்ள அடங்கி இருந்த நிலை. அப்ப ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரில அந்த கலைநிலையை பற்றி அடுத்தடுத்த வரிகள்ல சொல்றாரு. அது கதிராக இருக்கிறது, அது எழுச்சியுடன் இருக்கிறது. கதிர் எழ அலை, கதிருங்கும் போது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை இருக்கு இல்லையா? 7 விதமான தன்மைகள்ல 7 சாரட், அந்த சாரட்ல 7 குதிரை பூர்த்தி வர்றா அப்படிங்கிற அந்த புறவி, அந்த ஆற்றல், அதை 7ஆக பிரிச்சு காட்டுறாங்க. அதுதான் நமக்குள்ள ஆதார சக்தியாக இருக்கிறது. அப்ப கதிர் இலைங்கும் போது அந்த அறிவு தான் எழுச்சி பெறுது. எங்கே? அந்த சக்திக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான் முறைப்படுத்தி ஒன்றோட ஒன்று நெருங்கி இயங்காம ஒன்றோட ஒன்று அந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு தொகுப்பாக இயங்கி இன்னைக்கு பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று வந்திருந்தாலும், அதாவது பஞ்சதன் மாத்திரைகளாக வந்திருந்தாலும், இந்த உடல்ல அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தாக்கத்தை பாருங்க. இந்த உருவ அமைப்பை கவனிச்சு பாருங்க, உள்ளுறுப்புகளை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கே இருந்தது? எப்படி இருந்தது? எப்படி கட்டப்பட்டது? எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? யாராவது அனுமானம் பண்ணி அதை விளக்கி சொல்ல முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞானிகளாலும் ஆட்சி தலைவர்களாலும் யாராலையுமே விளக்கி சொல்ல முடியாத ஒரு அற்புதம் இந்த மனித உடல் அமைப்பு, இந்த பேரியக்க மண்டல அமைப்பு. எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்க நமக்கு வியப்பு தான் மேலோங்கும். அப்படிப்பட்ட அந்த கதிர், அந்த அறிவு நமக்குள்ளதான் இருக்கு. அது எழும்போது என்ன ஆகும்னா, ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்தபின் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த பேரறிவு நமக்குள்ள அது ஐக்கியமாகுது. அந்த உயிர் மையத்துல ஐக்கியமாகுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்பது அந்த உயிர் சுழற்சி தான். அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை தான். அது எங்கே அமர்ந்த பின், அதாவது ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின், எல்லாமே உள்ளதான் நடக்குது. எங்க? இந்த அதுக்குள்ளே சதாசிவ நிலைக்குள்ளேயே எல்லாம் நடக்குது. அந்த சதாசிவ லிங்கத்தை என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுமானத்துலதான் எல்லாமே நடக்குது. அப்படி அமர்ந்த பின் ஆகின்ற சக்தி உள், அந்த உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சக்தி உள் அத்திசை பத்தே, எத்திசை எல்லா திசையும். திசை என்று நம்ம ஒரு அனுமானத்துக்கு
அதாவது 2Dல ஒரு பிளானை போட்டுக்கிட்டு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இப்படி எல்லாம் நம்ம அந்த பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த திசைகளை கணக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில திசை எப்படி இருக்குது அனுமானம் பண்ணி பாருங்க. அது 2Dலயா இருக்கு, 3Dயா 4Dயா, அதனுடைய அனுமானத்தை பாருங்க. அது உருண்டை வடிவத்துல கோள வடிவத்துல இருக்கு. அப்போ கோள வடிவத்துல இருக்கிறத பிளாட் ஆக்கி நம்ம 8 திசை 10 திசைன்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சினிமா படத்துல வடிவேல் நெத்தியில 10 போட சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் 1 0 10 போட்டு வந்துருவான். என்னடா பண்ணி வச்சிருக்கிற, அது பெயிண்ட வச்சு 1 0 நெத்தியில 10 போட சொன்னாங்க, நான் 10 போட்டு வந்துட்டேன் அப்படின்னு வேடிக்கையா அதை எடுத்திருப்பாங்க. அதனால நம்ம சில நேரங்கள்ல மெய்ப்பொருள் விளக்கத்துக்கு வரும்போது அந்த 10ங்கிறது எதை குறிக்குதுன்னா இதைத்தான் புரிந்து கொள்ளணும். அந்த கலை, அந்த கதிர் உள்ளே அமர்ந்த பிறகு, அந்த உயிர் மையத்துல அமர்ந்த பிறகு எத்திசையும் புகழ் மணக்கும் சொல்றாங்க பாருங்க. எத்திசையும்னா 360 டிகிரியும் அது மையத்துல இருந்து அந்த கலைகள், அந்த ஆரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலைகள் 360 டிகிரியுமே பரவி நிக்குது. அது இடைவிடாம பின்னி பிணைஞ்சு நிக்குது. எத்திசையும் அதனுடைய பற்றி கொண்டு எந்த வகையெல்லாம் அந்த அலை போகுதோ அந்த திசையெல்லாம் அது பற்றி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 360 டிகிரி இந்த பிரபஞ்சத்துல அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சதாசிவ நிலைக்குள்ளதான் இருப்பாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அதற்கு அப்பாலையும் இருக்கிறது, எல்லாவற்றும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. 10 என்று சொன்னாலே அந்த பரப்புல பற்றி கொண்டிருக்கும். அதாவது நெற்றி பரப்புல நம்ம அந்த பறவை தேய்க்கும் போது அது நெற்றி 10 அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த திசை 10 என்று சொல்லும் போது அது எந்த திசையெல்லாம் அந்த 360 டிகிரி, 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அல்லது 1.0 1.1 1.2 இப்படி அந்த நுட்பமாக பார்த்தாலும் எல்லா திசையிலையும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியிலிருந்து வரக்கூடிய அந்த நிலை, அந்த ஆற்றல், அதுதான் அந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த கலை அது எங்கே இருந்தது? சக்திக்குள்ள இருந்தது. சக்தி எங்கே இருக்கிறது? அந்த சதாசிவ நிலைக்குள்ளதான் இருக்கு. அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த விளக்கத்தை வைத்து மறுபடியும் அந்த மந்திரத்தை ஓதுறேன். ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிரல, ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியுள் அத்திசை 10. நன்றி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை. நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க, மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. நீங்க உங்களுடைய டிரான்ஸ்லேஷனோட முடிச்சிருங்க கௌரிமா, டைம் ஆச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை. சரிங்கம்மா, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூல திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation. In the creative Shakti lies the state of Kalas. In the creative Shakti, rays of the sun arise. In the creative Shakti, after Shiva is settled, in the creative Shakti, those 10 directions will emerge. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆகின்ற சக்தியின் உள்ளே கலைநிலை, அந்த முதல் நிலையாக இருக்கிறது சந்திர நிலை. ஆகின்ற ஆதிசக்தியும் ஆதிசிவமாக இருக்கின்ற சக்தி இறை சக்தி, அதுவே அனைத்துமாக இங்க மேனிஃபெஸ்ட் ஆகிற விஷயம். அந்த சக்தி உள்ளே கலைநிலை இருக்கு, சந்திர நிலைகளும் இருக்கு. நம்ம மனம் நிறையறதுக்கான அந்த சோடச நிலைகள் இருக்கு இல்லையா, சோடசி சக்தி நிலைகள். அது என்னால என்ன ஆகும்னா நம்ம மனம் முழுமையான தெய்வீக நிலை அடையும். அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த மாதிரியான நிலை நமக்கு வரும். அதனால நம்ம வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு வரும். அந்த இது முதல் நிலையா இருக்கிறது சந்திர நிலை. அதுக்கப்புறம் நமக்கு வர்றது சூரிய நிலை. அது நம்மளோட விழிப்பு நிலையாக, ஞான நிலையாக இருக்கும். அதுவும் வர்றது காரணமும் இந்த ஆகின்ற சக்தி தான் நமக்குள்ள அதையும் கொண்டு வர்றது. அடுத்து ஆகின்ற சக்தியின் உள்ளே அமர்ந்த பின், அந்த விழிப்பு நிலையில நீங்க அமர்ந்த பின் இந்த மனமும்
நம்மளோட விழிப்பு நிலையும் நல்ல நிலையில இருக்கும்போது அதிலே நிலைத்து இருந்தோம்னா ஆகின்ற சக்தியுள் அத்திசை பத்தே. அந்த 10 திசைகளுக்குமான சக்தியாக இருக்கிறதும் அந்த இதுதான். ஏன்னா நமக்குள்ள அந்த சூரியனும் வந்துருச்சு. நல்ல நல்ல நிலையில வந்தா நம்மளால 10 திசையும் உணர முடியும். நம்மளோட கவனம்ன்றது இல்லாம, இந்த உடலுக்கானது நானுன்றது இல்லாம, அந்த நானுன்றதும் கரைஞ்சு இந்த 10 திசைக்குமானதுன்ற உணர்வு நமக்கு வரும். அதை சொல்றதா நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் எதுவும் உங்களோட கருத்து, கேள்வி ஏதாவது சொல்றீங்களா? நீங்க ஒரு சுருக்கமா உங்க பார்வையை கொடுக்கலாமே. கிருத்திகாமா? இல்ல டைம் ஆச்சு. என்னாலையுமே ஓகே. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். நிறைவா எல்லா விளக்கமும் பார்த்தாச்சு. என்ன சொல்றாருன்னா, ஆகின்ற சக்தியின் உள்ளே கதிர் எழ அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்கிருந்து கதிர் எழும் அப்படிங்கறத நம்ம கதிர்னா நம்ம பொதுவா மேலிருந்து கீழே பாயக்கூடியது. ஒளி வெள்ளம் நம்ம முந்தானேத்து என்ன சொன்னாரு, சதாசிவம் உள்ளே நல்லொளி முத்து, நாடும் சதாசிவம் நல்லொளி முத்து. அப்ப நல்லொளி முத்து போன்ற இந்த ஒளி கிரணங்களை நாம் சதாசிவமாக கண்டு வழங்க வேண்டும் சொன்னாரு. அதற்கு பிறகு நேத்திக்கு என்ன சொன்னாரு, அந்த ஆதார சக்தியும் அந்த சிவனும் அப்படின்னாரு. அப்ப எந்த சிவன்? பரசிவன் நம்ம பார்த்தோம். அந்த பரசிவம் இந்த இடத்துல எப்படி சொல்றாரு, அந்த ஆகின்ற சக்தி. எப்படி ஆகின்ற சக்தி? நேற்றுக்கு சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் ஆதாரமாக ஆகின்ற சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, உள்ளே கலை நிலை அப்படின்றாரு. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த 5 கலைகள் 16 கலைகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம. அந்த சக்தி வியாபகம் செய்யக்கூடிய அந்த நிலை, அதிலே உள்ளே கதிர் எழ அப்படின்றார். அப்போ மேலிருந்து கீழே பாயக்கூடிய கிரணங்கள் அல்ல, இங்கே உள்ளிருந்து தோன்றுகின்ற சக்தி. அப்போ இந்த அந்த சிவம் அப்படின்னாரு இல்லையா, அப்ப அந்த சிவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சக்தி வேறு சிவம் வேறுன்னு இல்லாம அந்த சக்தியினுள்ளே இருப்பாக நிறைந்து அனைத்திற்கும் காரணமாக விளங்குகின்ற அந்த சிவன். அவன் எவ்வாறு விளங்குகிறான் அப்படின்னா, கதிர் எழுதல் போல் அப்படின்னா அந்த உள்ளே சுடராக, உள்ளே வெப்பமாக. கதிர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, நிறைய அட்டாச்மெண்ட் நம்ம அதுல வைக்கலாம். எப்படின்னா, ஒளி, மேலே எழும்புகின்ற கிரணம், அதாவது அந்த கோடு மாதிரி வரக்கூடியது, வெப்பம், இப்படி இருளை விளக்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படி ஒளிக்குன்னு நிறைய தன்மை இருக்கு. அதுவும் அந்த ஒளி கிரணமாக, அதாவது கோடாக மேலே எழும்பும் பொழுது அதுக்குன்னு வேற தன்மை. ஒரு நம்ம பாத்தீங்கன்னா அது இன்னும் சுடும். பக்கத்துல இந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதை விட நம்ம இந்த பக்கத்துல இந்த ஒரு சுடராக எழும்பி நிற்கக்கூடியது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தன்மை ரொம்ப நல்லது. அது அழிக்கின்ற சக்தி அல்ல, ஆக்கின்ற சக்தி. அத மாதிரி இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க, ஆகின்ற சக்தியுள் அத்திசை பத்தே, எப்பொழுது? அங்கே அமர்ந்த பின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது உள்ளே கனன்று கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த ஆகின்ற சக்தி எது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம இந்த பிண்டம், இந்த உடல் தான். அப்ப அங்கே சிவம் அமர்ந்து கதிராக எழுந்த பின், அப்ப நம்முள்ள ஞான சூரியன், சிவசூரியன் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்முள்ளே வளர்ந்த பின், நம்முள்ளே எழுந்த பின் ஆகின்ற சக்தியில் அத்திசை பத்தே அப்படின்னா, இந்த உடல்ல சுத்தி இருக்கக்கூடிய தொம்பை கூடு போன்ற இந்த ஆறா, நம்மளை சுத்தி இந்த தொம்பை கூடு மாதிரி ஒரு உடல் பகுதி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆறான்னு சொல்லுவோம் அந்த தமிழ்ல, சாரி ஆங்கிலத்துல. அந்த ஆறா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிண்டவெளி, அந்த பிண்டவெளி அந்த அண்டவெளியோடு கலக்கும் அத்திசை பத்தே. ஏன்னா இந்த இடத்துல திசைனா தியாகராஜன் சொன்ன மாதிரி பிளாட் ஆக்கி 8 திசை தான் வச்சிருப்பான். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, 10 திசை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அத்திசை பத்தே அப்படின்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு காலுக்கு கீழும் நமக்கு தலைக்கு மேலும் இருக்கக்கூடிய, மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய 10 திசை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல.
அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிண்டவெளி அண்டவெளியோடு இயங்கும் எப்பொழுது இந்த சக்தியுள் கதிர் எழ. அந்த கதிர் எது அப்படின்னாக்க அந்த பரசிவம் அப்படின்னு. அது எழ அப்படின்னா அந்த அது எழுந்து உள்ளே அமர்ந்த பின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் அங்கே ஆட்சி செய்கிறது. ஒரு ரூம்ல ஒரு விளக்க வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? அந்த விளக்கு தான் நம்மை ஆட்சி செய்யும். அப்ப இந்த இடத்துல சக்தி ஆகிய நாம், ஏன்னா எல்லாரும் சக்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப சக்தி ஆகிய நாம் உள்ளே அறிவாகிய சிவசூரியன் வந்து அமர்ந்து எழுந்து அங்கே அமர்ந்த பின் என்ன ஆகுது? இந்த பிண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோஷம் அந்த கோஷமாக மாறும். அப்பொழுது 10 திசைகளிலும் வியாபித்திருக்கக்கூடிய பரசிவத்தினுடைய வியாபகத்தன்மையை நம்மால் உணர முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதனோட தொடர்ச்சி இன்னும் நாளைக்கு அந்த அத்திசையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாரு. இதே மந்திரம் ஒரு 10 மந்திரம் தள்ளி இன்னும் வேற ஒரு வித்தியாசமான ஒரு பொருள்ல வரும். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் பார்க்கிறது ரொம்ப தொடர்புள்ளதாக இருக்கும். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. டைம் ஆயிட்டாலும் நீங்க உங்களோட கருத்தை சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட புரிதல், உங்களோட கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லலாம். நிறைவு செஞ்சுக்கலாம் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. மன்னிக்கணும், அர்த்தநறிய வந்தாரு இல்லையா? இப்ப காமிக்கலங்கம்மா. நானும் பார்த்தேன், முதல்ல இருந்தாங்க, அப்புறம் இப்ப காமி. ஓகே. ரெண்டாவது, நாளைக்கு நான் சரித்திரம் அறையில இருக்க வேண்டியிருக்கு, அதனால இங்கே வர முடியாது. சரிங்கம்மா. நன்றி. நீங்க முடிச்சிருங்க கௌரிமா. நன்றிங்கம்மா. நன்றி. நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.